நேர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் நாம் விரிவாக விவாதிக்கப் போகிறோம். இது மிக முக்கியமாக மத்திய அரசு ஏஜென்சியினுடைய ஒரு தன்னாட்சி அதிகாரம் பெற்றவை குறித்து ஒரு மாநில அரசு கேள்வி எழுப்புவது விவகாரம். அண்மையிலே டாஸ்மாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறையினுடைய சோதனையில் இன்றைக்கு விசாரணைக்கு அஞ்சி நடுங்கக்கூடிய திமுக விளம்பர அரசு தலைப்பில் நாம் எடுத்தாலும் இது சட்ட விதிகளுக்கு உட்பட்டதா? நேற்றைக்கு மத்திய அரசினுடைய அமலாக்கத்துறையினுடைய சார்பிலே வழக்குரைஞர்கள் தமிழக அரசினுடைய சார்பிலே விவாதங்களை முன்னெடுத்தார்கள். ஏப்ரல் 8ஆம் தேதி அது ஒத்திகை வைக்கப்பட்டிருக்கிறதாக இன்றைக்கு காலை செய்திகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. டாஸ்மாகில் ரெய்டு செய்வதற்கான ஆதாரங்கள் இல்லாமல் நாங்கள் உள்ளே நுழையவில்லை, முறைப்படியான எல்லா விவகாரத்தையும் செய்திருக்கிறோம் என்றார் சொலிசிட்டர் ஜெனரல். ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். திராவிட முன்னேற்றக் கழகம் செக்ஷன் 54 அதே போன்று 50 மற்றும் 17 விதிமுறைகளின் அடிப்படையில் இதை தடை செய்ய வேண்டும் என்று பல விவகாரங்களை வைத்திருக்கிறார்கள். இங்கே நமக்கு என்ன கேள்வி எழுகிறது என்றால், அமலாக்கத்துறை எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் எப்படி நுழைவார்கள் என்ற கேள்வி முதலில். இரண்டாவது, திமுக அரசினுடைய இத்தனை பதற்றத்திற்கான காரணங்களையும் கூட நாங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. 60 மணி நேரம் விசாரணை, பெண்களை அவர்கள் சரியாக முறையிலே நடத்தவில்லை, ஓய்வு கொடுக்கவில்லை என்றெல்லாம் சொல்கிறார்கள். அதற்கு மறுப்புறையாக அவர்கள் முறையாக ஓய்வு கொடுத்ததெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். உண்மையில் இது மாதிரியான விவகாரத்தில் இரவில் எந்த சோதனையும் நடத்தப்படவில்லை என்கின்றார் சொலிசிட்டர் ஜெனரல் ஆர் சுந்தரேசன் அவர்கள். இந்த வழக்கின் முடிவுகள் இந்தியாவில் ஒரு புதிய நடைமுறை ஏற்படுத்தும் என்று கூட நான் அதை நம்பக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இதுவரை வரம்பு மீறி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் செய்ததாக சொல்லப்பட்ட அந்த விவகாரத்தில் இந்த தீர்ப்பு ரொம்ப ஒரு முக்கியமாக இருக்குமோ என்று என்ன தோன்றுகின்றது. ஆனால் இதுவரை நமக்கு இன்று காலை நடந்த விவகாரத்தை மட்டும் நாமல் பேசுவோம். இந்த நிகழ்ச்சியை எம்மோடு பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள் கலந்து கொள்கிறார். அதை போன்று எழுத்தாளர் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, அதை போன்று பொது ஊடக ஆர்வலராகவும் கல்வியாளராகவும் திரு கணேஷ்குமார், எம்முடைய படப்பிடிப்பின் வெளிப்புற படப்பிடிப்பினூடே திரு சரவணபெருமாள். சரவணபெருமாள் சார் வணக்கம். தேவப்பிரியன் சார், இந்த டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த அடிப்படையில் தான் நாங்கள் ரெய்டு பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு இடி சொல்லுது. ஆதாரம் இல்லாமல் சோதனை நடத்தவில்லை, அதிகாரிகள் உணவு அருந்துவதற்கெல்லாம் எல்லாம் கொடுத்தோம் முறைப்படிங்கிறாங்க. இப்போ இந்த வாதத்தை நாம் பார்க்குற போது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த அந்த டிஜிட்டல் மீடியாவில் ஒரு கனக்கொடூரமான வாதம் நடக்குது. ரெண்டு பேருக்கு இவர்கள் வாதத்தை வைப்பதும் அவர்கள் வைப்பதும். இந்த முறைமைகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல இடி உள்ளே வரணுன்னாலே சட்டப்படியாக இடியோ என்ஐஏவோ ஃப்ரெஷ்ஷாக எஃப்ஐஆரே போட முடியாது. மாநிலத்துக்கு கீழ் வரும் ஸ்டேட் உடைய சப்ஜெக்ட் கீழே வருது. அவங்க ஒரு எஃப்ஐஆர் போட்டிருந்தால் அதன்படியாக அதை மீறிய சில குற்றங்கள் நடந்திருந்தால் அப்போ தான் இடி வர முடியும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அடுத்த நாளே வெளியில் வந்த விவகாரம் கிட்டத்தட்ட 2016 முதல் 2024 வரை 43 எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. 37 எஃப்ஐஆர்கள் அதிமுக காலத்திலும் 2021க்கு பிறகு 6 எஃப்ஐஆர்களும் போடப்பட்டிருக்குன்றாங்க. ஸோ அந்த எஃப்ஐஆர்கள் அடிப்படையில் தான் இவங்க வந்திருக்குன்ட்டாங்க. ஸோ லஞ்ச ஒழிப்புத்துறை, தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட எஃப்ஐஆர்கள் இருக்குது. இதை தாண்டி அங்கே அரசு டாஸ்மாக் ஊழியர்கள் எல்லாம் அரசு சார் நிறுவனம்னு வச்சுப்பாங்க. அங்கே அவர்கள் மீது பல வழக்குகளை போட்டதில் கிட்டத்தட்ட 56 முறை சென்னை உயர் நீதிமன்றம் ஏன் நீங்கள் முறையாக இது எண்ட் டு எண்ட் ட்ராக்கிங்கோடு கொண்டு வரவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. டாஸ்மாகில் எங்கிருந்து நீங்கள் வாங்குகிறீர்கள் ஃபேக்ட்ரியிலிருந்து கடைசி யூசர் வரைக்கும் எங்கே போகுதுன்னு பர்ஃபெக்டாக ரெக்கார்டு வைக்கணும்னு கேட்டாங்க. ஸோ இது எதுவுமே செய்யலை. இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த 6 எஃப்ஐஆரில் ஒரே ஒரு எஃப்ஐஆர்
எஃப்ஐஆரை பார்ப்போம். ஒரு பானை சொற்றுக்கு ஒரு பானை பதம், ஒரு சோறு பதம் வாங்க. இப்போ 2021 திமுக ஆட்சி வந்து 6 மாதத்துக்கு மேல் கழித்து நவம்பர் மாதம் தீபாவளி அப்போ விழுப்புரம் பக்கத்தில் ஜானகிபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கிற ஒரு டாஸ்மாக் கடையில் போய் ரெய்டு பண்ணால் 7000 பாட்டில்கள் குடோன்லேருந்து வந்த பில் இல்லாமல் சரக்கு இருந்திருக்கு. எங்க விழுப்புரத்தில் ஜானகிபுரம்ங்கிற ஒரு டாஸ்மாக் கடையில். அதனுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய். அதே மாதிரி அங்க 37,500 ரூபாய் கணக்கில் வராத அளவுக்கு பணம் இருக்கு. இப்போ அதாவது பில்லிங்ல இல்லாம எக்ஸஸா இருக்கு. எக்ஸஸா கேஷ். அது எப்படி அரசாங்கத்தினுடைய ஒரு குடோன்ல 35,000 எத்தனை உற்பத்தி இது எக்ஸஸ் பணம் எவ்வளவு இருக்கு? எக்ஸஸ் பணம் 37,000 ரூபாய் பிளஸ் 7 லட்சம் ரூபாய்க்கு பில் இல்லாத சரக்கு இருந்திருக்கு. இது ஒரு கடைக்கு. மொத்தம் 4,800 கடைகள் இருக்கு தமிழ்நாடு முழுவதும். அதை தாண்டி FL2ன்னு சொல்லி இது, அதை தவிர எலைட் ஷாப்ஸ்னு இன்னைக்கு 6,000 கடைகளாக இருக்கிறது. அப்போ ஒரு கடையில் 7 லட்சம் ரூபாய்னா 6,000 கடைக்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய்க்கு தினமும் பில்லில் வராமல் இருக்கலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு போகுது. ஸோ இந்த சந்தேகம் இந்த ஒரு எஃப்ஐஆரை வச்சு பார்த்தாலே சரி. இது நம்ம மிகைப்படுத்தி பார்க்குறோமான்னு சொன்னால் ஜனவரி 2022 ஒரு பட்ஜெட் போட்டு பதவிக்கு வந்து 8 மாதம் கழித்து அன்றைய நிதியமைச்சர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்கிறார், டாஸ்மாகில் வரும் இது பில்லிங்கில் வராமல் 50% சரக்குகள் கணக்கில் வரவில்லை அப்படின்னு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்லியிருக்கார். 50%னா ரெண்டு குழப்பம் வருது. ஒன்று 30,000 கோடி அன்றைக்கு இருந்தது ஆண்டு வருமானம், அப்போ 15,000 இல்லை மொத்தமே 50,000 தான் கணக்காகுதான் இந்த சந்தேகம் வந்தால் அடுத்த லைனில் அவரே விளக்கம் கொடுத்திருக்கிறார். அன்றைய நிதியமைச்சர் பிடிஆர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழகத்தின் மொத்த ஜிடிபியில் 2-3% லீக்கேஜஸ் அப்படிங்கிறார். எங்க லீக்கேஜ் ஆகுறாங்க வேற விவகாரம், ஆனால் லீக்கேஜ் இருக்கு. லீக்கேஜ் இந்த டாஸ்மாகில் மாத்திரம் 50%ன்றாரு, அது 2-3%. அப்படி போட்டிங்கன்னா தமிழக ஜிடிபியுடைய வேல்யூ 25-30 லட்சம் கோடி. அப்போ 2%னா 55,000 கோடி, 3%னா 75,000 கோடி. ஒரு ஆண்டிற்கு இவ்வளவு லீக்கேஜஸ் இருக்கு என்று நிதியமைச்சர் அன்றைக்கு குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ காட்டியிருக்கப்பட்டது வெறும் பாட்டில்கள். இந்த விவகாரத்தில் மாத்திரம் 1000 கோடின்னு ப்ரிலிமினரியாக சொல்லியிருக்காங்க. ஆனால் 2014 எண்ட் டு எண்ட் எல்லா பில்லிங் டீட்டெயில்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. இங்கே ரெய்டு பண்ண நேரத்திலேயே 5 உற்பத்தியாளர்கள் இடங்களிலையும் போய் பண்ணியிருக்காங்க. இதனால இப்போ இன்னைக்கு வந்தால் அவங்க 3 நாட்கள் தொடர்ந்து பண்ணியிருக்காங்க. இங்கே 3 நாள் நைட்டெல்லாம் சேர்த்து 60 மணி நேரம் சொன்னாலும் அந்த அதிகாரிகள் எல்லோரும் கையெழுத்து போட்டு எங்களை நன்றாக நடத்தியுள்ளார்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. வக்காலத் நாமால என்னென்ன எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. உதாரணமாக மொபைல் ஃபோனு, லேப்டாப் பேக்கப் பண்ணியிருக்கான்றாங்க. ஒன்றும் இல்லை, இங்கே பத்திரிகையாளர்கள்ட்டேருந்து ஃபோனை தமிழக அரசு போலீஸ் வாங்கிட்டு அதுக்கு இது கூட கொடுக்கல, ரெசிப்ட் கூட கொடுக்காம அதுக்கப்புறம் அது பிரச்சனையான அப்புறம் வந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் அந்த கேஸில் அண்ணா அறிவாலயம், அண்ணா பல்கலைக்கழகத்தில் திமுகவை சேர்ந்த தம்பி ஞானசேகரன் அதை செஞ்சதுக்கு அந்த எஃப்ஐஆர் நம்பரையோ அல்லது வழக்கு எண்ணையோ கொடுத்தது பத்திரிகையாளர் சொன்னதே திமுக அரசின் சூப்பர் முதலமைச்சருடைய நிறுவனத்திலிருந்து தான் வருகிறது அப்படிங்கிறாங்க. அங்கே போய் விசாரிக்கல. சார், எஃப்ஐஆர் ஆன்லோடில் இருந்தால் யார் வேணால் டவுன்லோட் பண்ணலாம், நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும். ஆனால் அப்லோட் பண்ண விவரம் கூட உங்களுக்கு கேஸ் நம்பர் இருந்தால் தான் டவுன்லோட் பண்ண முடியும். அதை கொடுத்த நிறுவனத்தை போய் அவங்கள்ட்ட கேட்கல. ஆனால் பத்திரிகையாளர்கள் துன்புறுத்தப்பட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, ரெய்டு வரணும்னா எங்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணும். அது என்னங்க ரெய்டு? அதுக்கு பேர் ரெய்டா? இதைத்தான் நீதிபதியும் அழகாக கேட்டார். நீங்கள் போலீஸ் போய் ஒரு விசாரணைக்கு போகிறீங்கன்னா எல்லா நேரத்துலையும் பண்ணுவீங்களா? கைதுக்குன்னா சம்பன் வேணும், ஆனால் விசாரணைக்கு எங்கே வேணால் நுழையலாம். இப்போ எங்ககிட்ட சொல்லணும், அவர் நாங்கள் சொல்லும் அந்த அதிகாரியை கூட்டிகிட்டு தான் தமிழக அரசு நிறுவனத்துக்குள்ளே வரும்னா எஃப்ஐஆர் வச்சுட்டு தான் போயிருக்காங்கிறத தெளிவாக காட்டப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசு இது மணி லாண்டரிங் கேஸில் கொண்டு வரக்கூடாதுங்கிற வாதத்தை வைக்கிறாங்களே. இதே வாதத்தை மணல் கடத்தலில் போன முறை வச்சாங்க. 5 கலெக்டர் சம்மன் பண்ண போய் பண்ணாங்க. இது எதுவுமே எடுபடலை. இது எல்லாமே நாள் கடத்துவதற்காக உள்ளுள்ள விவரங்களை அதை எவ்வளவு தூரம் சரிகட்ட முடியும்னு பார்க்குறாங்கன்னு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா மணல் கடத்தலில் என்ன ஆச்சு, தமிழக அரசு கணக்கில் 38 லட்சம் ரூபா, 38 கோடிக்கு தான் மண் அள்ளினேன்னாங்க. அதே ஐஐடியை வச்சு ட்ரோன் வச்சு அளந்தும் அதை தாண்டி அந்த ஜேசிபி நிறுவனங்களை சப்ளை செய்த
செய்த ஜப்பான் நிறுவனத்திடம் எத்தனை ட்ரிப் அடிச்சிங்கன்னு அவங்களுடைய ஜிபிஆர்எஸ் அந்த இதில் வரதை வச்சு கிட்டத்தட்ட 4800 கோடி ரூபாய்க்கு மணல் அள்ளப்பட்டதுன்னாங்க. ஆனால் 38 கோடி தான் தமிழக அரசுக்கு வந்திருக்கு. இப்போ இதில் ஜிஎஸ்டி எல்லாமே ஏமாற்றப்பட்டிருக்கு. தமிழக அரசுக்கு வருமானம் போயிருக்கு, அதுக்கு ஜிஎஸ்டி எல்லாமே போயிருக்கு. ஆனால் என்னுடைய இதில் நம்ம அன்னைக்கு விசாரிக்கும் போது இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ராடு. என்ன ஃப்ராடுனா, தனிப்பட்ட முறை வேற, அரசாங்கத்துக்கு வரக்கூடிய 1020 அந்த வரிகளும் கட்டுப்படுத்தப்பட்ட, அப்போ அது பெரிய ஒரு அரசு ஏஜென்சி, அரசுக்கு வர வேண்டிய வரியை அதாவது பறிமுதல் செய்வதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் சொல்கிறேன். இது முழுக்க முழுக்க உங்களுக்கு நமக்கு பற்றாக்குறைன்னு கடனுக்கு மேலே கடன் வாங்கிக்கிட்டே போகிறோம். நான் கிட்டத்தட்ட அந்த பேட்டியில் அன்றைய நிதியமைச்சர் சொன்னது, இதையெல்லாம் நாம் சரி செய்தால் தமிழக நிதி சுமை போகும். கிட்டத்தட்ட பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னது, அவர் இதையெல்லாம் சரி செய்தால் 2லிருந்து 3, அது கூட என்ன, அதுக்கு கீழே அது இன்னும் சொன்னார், கனிம வளம் மணல் இதுலேயே சில 100 கோடிகள் தான் வருகிறது, பல 1000 கோடி அதில் வரும்னார். அதாவது நம்ம 2வது பேசுவோம், 2லிருந்து 3% பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி 27 லட்சம் அந்த ஜிடிபி ஓவர் ப்ரொடக்ஷன், அதில் 1% 2% பார்த்தா கூட தமிழ்நாட்டு கடன்களில் பெரும்பான்மையான கடன்கள் அழிவு. ஆமாம், மிக நிச்சயமாக. இது வந்து டாஸ்மாக் மட்டுமல்ல, இதில் கனிமவளத்துறை இருக்கிறது, ஏராளமான விவகாரங்கள். டாஸ்மாக் மட்டுமே 2லிருந்து 3%, அதை தாண்டி கனிம வளம்லாம் ஒட்டுமொத்தமா பார்த்தா ஜிடிபியில் 10% வந்துடும், கிட்டத்தட்ட 5லிருந்து 6%. ஒட்டு எல்லா துறைகளும் 5% வச்சுக்கிடுங்களேன். 5% போது 27 பார்க்கும்போது 1,30,000 1,00,000 வாங்குறோம். ஆமா, 1,60,000 கோடி வாங்குறோம். நீங்க 5% லீக்கேஜிங் போது 1,30,000 கோடி. இல்ல, அதுல திருப்பி கட்டுறது போட்டீங்கன்னா 80,000 தான் கடன். ஏற்கனவே வாங்கிய கடனை திருப்பி கட்டுறதுக்காக வாங்கிய கடனை கட்டுறோம். இப்போ பாஸ்கரன் சார், இப்போ இந்த விவகாரத்தை நீங்க ஒரு எழுத்தாளரை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த கடந்த 2-3 நாட்களாக இந்த செய்தித்தாளில் படிக்கிற போது ஒரு வகையில் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நம்ப முடியாத விதமாக இருக்குது. நான் பொதுவாக ஒரு டிஸ்க்ளைமரோடு தான் நம்ம தொடங்குவோம். அந்த டிஸ்க்ளைமர் தான் இப்போ சொல்கிறேன். நான் எந்த ஒரு குறிப்பிட்ட வழக்கு பற்றி நான் பேசுவதில்லை. ஆனால் இப்போ வந்து கூட இந்த செய்திகள் அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு ஒரு இடத்துல மிகவும் நெருடலாக இருக்கிறது, மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது. என்னென்ன அதுதான் சொல்ல, இப்போது ஒரு இடத்துல ஏதோ தவறு நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஐயா வந்து இந்த மாதிரிலாம் தவறு நடந்திருக்கு ரொம்ப விளக்கமாக எடுத்து சொன்னாங்க. இப்போது ஒரு இடத்துல குற்றம் சாட்டப்படுகிறதுன்னு வச்சுங்களேன், அப்போ என்ன பண்ணுவாங்க பொறுப்பில் இருக்கவங்கலாம் அப்படின்னா, இந்த குற்றச்சாட்டு தவறு என்பது நிரூபிக்க தான் முயற்சி பண்ணுவாங்க. இந்த குற்றச்சாட்டில் உண்மை இல்லை, இது பொய், இது ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு, ஒரு பேஸ்லெஸ் அலகேஷன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறது தான் முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நான் வருகிற செய்தியில் பார்க்குற போது உள்ளே வந்ததே தப்புங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. உள்ளேயே வந்திருக்கக்கூடாது, உள்ளே போகாமல் இப்படியே நிரூபிச்சிருக்க முடியுங்கிறது எனக்கு தெரியல. சரிங்களா, பொதுவாக நான் பேசுகிறேன். ஆமாம், உள்ள வந்ததே தப்புங்கிற மாதிரி ஸ்டாண்ட் எப்படி சொல்ல முடியும்? அப்போது அது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு அதுக்கான உரிமை இல்லை, அதுக்கு அது ஒரு அத்தாரிட்டி இல்லைங்கிற மாதிரி தான் கேள்வி கேட்குறாங்களே தவிர்த்து, இல்லை இந்த மாதிரி தவறே நடக்கலைங்கிற மாதிரி வர மாட்டேங்குது. பாருங்கள், இந்த செய்திகளை பார்த்தீங்கன்னா, நான் செய்தியில் வச்சு சொல்கிறேன். அப்போது அவங்க ஸ்டாண்ட் என்னவாக இருக்கும்? இப்போது ஒரு இடத்துக்கு சோதனை போடுறோம், அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை எங்கள் வீட்டுக்கு சோதனை வர அளவுக்கு இங்கே எதுவுமே இல்லை, எந்த தப்புமே நடக்கலை அப்படிங்கிறது வேறு. நீங்கள் உள்ளே வர்றதுக்கு உங்களுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குன்னு கேள்வி கேட்குறது வேறு. நல்லா புரிஞ்சுங்க, 2 வித்தியாசம் இருக்குல்ல. அப்போது ஏன் இது மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணுங்கிறது எனக்கு புரியல, உண்மையிலே எனக்கு புரியல. அதுவே எனக்கு ரொம்ப ஆடாக தெரியுது. இல்லையே, அந்த மாதிரி ஒரு தவறுமே நடக்கலை, இங்கே எல்லாமே க்ளீனாக இருக்குது அப்படிலாம் சொல்லணும். ஆனால் அப்படி சொல்ல, நீங்கள் கவனிச்சிங்களா, வந்தது தப்பு அப்படி சொல்கிறாங்க. அதாவது என்னென்ன, ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, அது ப்ரொப்ரைட்டி அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. சரிங்களா, இந்த ப்ரொப்ரைட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆக்டிங் இன் கன்ஃபார்மிட்டி வித் தி ஸ்டாண்டர்ட்ஸ். சரிங்களா, சில தகுதிகள் இருக்குது, சரி, ஒரு சில அளவுகள் இருக்குது, அந்த அளவுகளுக்கு ஏற்றபடி நடந்துக்கணும். அதுதான் ப்ரொப்ரைட்டி. அந்த ப்ரொப்ரைட்டியை அவங்களே தனக்கு தானே கொஸ்டின் படிக்கிற மாதிரி இருக்குது. இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி வாதத்தில் ஒரு முக்கியமாக திமுகவுடைய சார்பில், அரசின் சார்பில் வைக்கப்பட்ட வாதம், டாஸ்மாக் இதுக்குள்ளே வந்தது சட்ட ஒரு இல்லெஜிட்டிமேட் ஆக்டிவிட்டி. அதுதான் நான் திரும்ப சொல்கிறேன். எந்த ஒரு குறிப்பிட்ட வழக்கு பற்றி இல்லை, அதுதான் நான் கேட்குறேன். அது நீங்கள் உள்ளே வந்தது தப்பு அப்படின்னு சொல்கிறத விட, நீங்கள் உள்ளே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இங்கே எதுவும் தவறுவே நடக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அது இன்னும் நல்ல ஒரு வாதமாக இருந்திருக்குமான்னு தோணுது. ஆனால் அங்கேயே ஏதோ ஒருத்தர் தே ஆர் லூசிங் கிரவுண்ட் அப்படின்னு தோணுது. ஏதோ ஒருத்தர் அவங்களுக்கே ஒரு வல்னரபிள் சுச்சுவேஷனில் இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. என்ன அப்படின்னா, ஏன் உள்ளே வந்தீங்க, உள்ளே வரவங்களுக்கு அத்தாரிட்டியே இல்லைங்கிற
மாதிரி தான் கேள்வி கேட்குறாங்க தவிர்த்து உள்ளே வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன தப்பு கண்டுபிடிச்சிங்க, நீங்கள் ஏதோ ஒன்று இருக்குது சொன்னீங்க, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது காட்டுங்க, அந்த மாதிரி கேட்டோம் வச்சிங்களேன். அப்போது இந்த வழக்கில் ஏதோ ஒன்றும் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஆனால் இவங்க எடுத்துக்க இந்த ஸ்டாண்டே என்னால் புரிஞ்சிக்க முடியல. அது தவறான ஒரு ஸ்டாண்டு. என்னென்னா திரும்ப 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 நீங்கள் ஏன் உள்ளே வந்தீங்க, ஏன் உள்ளே வந்தீங்க, உங்களுக்கு அதிகாரம் இல்லை, உங்களுக்கு யாருக்கு இந்த பொறுப்பு கொடுத்தாங்க, இது வந்து இந்த சட்டத்தின் கீழே வராது, இந்த துறை வந்து எங்கள் அனுமதி இல்லாமல் வரக்கூடாது, இதெல்லாம் தான் சொல்லிட்டு இருக்குமே தவிர்த்து இல்லை உள்ளே வந்தாங்க எதுவுமே கண்டுபிடிக்க முடியல, எதுவுமே நடக்கலை, அந்த மாதிரி யாருமே சொல்லவே மாட்டேங்கிறாங்க. இல்லை, இப்போ அவங்க இந்த ஆர்குமெண்ட்ல நீங்கள் சொன்ன பாயிண்டோட நம்ம செக்ஷன் 54 சுட்டி காட்டுறாங்க தமிழ்நாடு அரசின் சார்பில். அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, என்கொயரி தவிர செக்ஷன் 54, 50 கீழே சம்மன் அனுப்புவது ஆவண தாக்குதலுக்கு இதெல்லாம் பொருந்தாது அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு ஏஜென்சி, நான் என்ன கேட்குறேன், லெட் அஸ் நோ சம்திங் ஐம் ஆஸ்கிங் யூ, நான் என்ன உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன் என்னென்னா, அக்கார்டிங் டு ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் சொன்ன மாதிரி நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து அவங்களுக்கும் ரைட்ஸ் இருக்குது. ஆனால் இவங்க இந்த செக்ஷனை குறிச்சிட்டு அப்போனா தனியார்கள் மட்டும்தான் தவறு செய்தால் இந்த ஏஜென்சிலாம் உள்ளே போகணும், அரசுக்கு மேலே ஒரு சஸ்பீஷியஸ் வந்துச்சுன்னா போகக்கூடாங்கிறாங்களா? இப்போ அந்த வாதத்தை கேட்குறேன். இந்த வாதத்துக்கு நான் நேரடியாகவே பதில் சொல்லிடுறேன், சரிங்களா? எப்போவுமே ஒரு சட்டத்தை நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு விதி இருக்கிறது என்ன, யூ ஷுட் ரீட் தி ஆக்ட் ஆஸ் அ ஹோல். அது முழுவதுமாக படிக்கணும். ஒரு சட்டத்தினுடைய நோக்கம் என்ன, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் தி ஆக்ட். ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தினுடைய நோக்கம் என்ன, அந்த நோக்கத்துக்கு மாறாக இருந்தால் அது தவறு, அந்த நோக்கத்துக்கு அந்த நோக்கத்துக்கு பயன்படுகிற மாதிரி ஒரு செயல் இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது, அப்படி தான் பார்க்கணும், சரிங்களா? தி வெரி பர்பஸ் ஆஃப் தி ஆக்ட், வெரி இன்டென்ட் ஆஃப் தி ஆக்ட் என்ன அப்படின்னா, மணி லாண்டரிங் எதுவும் நடக்கக்கூடாது, அதை தடுக்கணும். அவர் வேலை நடந்ததுனால் அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும், இதுதான் அந்த சட்டம், சரிங்களா? அது சட்டத்துக்கு புறமானதாக இருக்கிறதா கேட்டால் என்ன கேட்டால் இல்லை அப்படின்னு தோன்றுகிறது. இரண்டாவது மிக முக்கியமான ஒரு கருத்தை இங்கே பதிவு பண்ணணும். இப்போது நீங்கள் சட்டத்துக்கு எதிராக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை நீங்கள் ஒரு துறைக்கு எதிராக குற்றச்சாட்டாக வைக்கிறீர்கள், சரிங்களா? துறைக்கு எதிராக வைக்கிற குற்றச்சாட்டுக்கு துறை பதில் அளிக்கும். ஆனால் இந்த சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்கிறதா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறீங்களே, அது மாண்புமிகு உயர்நீதிமன்றம் முடிவு செய்யும், தீர்மானிக்கும், சரிங்களா? இரண்டுக்கு முடியல நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னா, ஒரு சட்டம் இருக்கிறது, அந்த சட்டத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு பயன்பாடு இருக்கிறது. இந்த பயன்பாட்டுக்கு விரோதமான நடவடிக்கை இது என்று சொன்னால் அதே நான் தவறு என்று சொல்வேன். ஆனால் அந்த பயன்பாட்டுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில், அதுக்காகத்தான் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க. எதுக்காக எடுக்கிறாங்க? மணி லாண்டரிங் ஒன்று ஏதோ நடந்திருக்கு, சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறது, அதை தடுக்க வேண்டும் என்று சொல்ல அதற்கான நிரூபணம் வேண்டும் என்பதற்காக தான் உள்ளே போகிறாங்க. அப்படின்னா இந்த சட்டத்தினுடைய அந்த குறிக்கோளுக்கு துணை செய்வதாகத்தான் இந்த நடவடிக்கை அமைந்திருக்கிறது. சார், இப்போ இந்த வழக்கில் ஏராளமான விவகாரத்தை இந்த காணையிலேருந்து வி ஹவ் பின் கண்டினியூஸ்லி வாட்சிங். ஸோ வி காட் சம்திங், நம்ம ஒரு சில விஷயங்களை பெற முடிகின்றது. அரசு ஏஜென்சி வந்து போகிற போக்கில் ரோட்டில் உள்ளவங்க அல்ல. ஒரு அரசு ஏஜென்சி இருக்குன்னா அரசு ஏஜென்சிக்கு அவர்களுக்கு சில நார்ம்ஸ், அந்த பிரின்சிபல், இந்த ப்ரோட்டோக்கால் எதுவுமே இல்லாமல் டக்குன்னு உள்ளே போக முடியாது. கண்டிப்பாக. அதனால் இட்ஸ் டேக்ஸ் மோர் டைம். சில அரசு ஏஜென்சிகள் நடவடிக்கை எடுப்பதற்கு தாமதிப்பார். கரெக்ட். இட் ஹேஸ் பீன் டேக்கன் லாங் டைம், நான் பார்த்துருக்கேன். அப்போ அப்படி இருக்கின்ற போது இது பல நாட்கள் கண்காணிக்கப்பட்ட நிலையில் தான் இது நடந்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது திமுகவின் இந்த வாதங்களை அவர்கள் சட்டப்பிரயோகங்களை 54, 50 தாண்டி செக்ஷன் 17 பயன்படுத்துகிறாங்க. இது தடை பண்ணுங்க, எங்களை எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. இது ஒரு ஹியூமனிட்டேரியன் வேல்யூஸ் அக்கார்டிங் த மாரல் கிரவுண்டில் வாட் ஐ ஃபீல் தட் எங்கள்கிட்ட எந்த கேள்வி கேட்கக்கூடாது என்பது ஒரு அரசு சொல்வது எப்படி இருக்கும்? அதாவது ஆரம்பம் வந்து ஐயா வந்து ஒரு இங்கிலீஷ் ப்ராவர்போட ஆரம்பித்தார். நான் தமிழில் சொல்கிறேன், கைப்புண்ணு பூத கண்ணாடி வேண்டாம். தேவையில்லை, கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. இது வந்து தெரியும். இந்த ரோட்டில் இறங்கி இப்போ ரோட்டில் ஏதாவது ஒரு தெருவில் போயிட்டு இருக்கிற டாஸ்மாகில் போயிட்டு வாங்கிட்டு வரவங்க கிட்ட போய் கேட்டாலே இது நடந்ததா இல்லையான்றது தெரியும். அதற்கப்புறமாக எவ்வளோ செய்திகள் வந்தது, நான் சொல்கிறது மார்ச் மாதத்துக்கு அப்புறமா இந்த இந்த ரெய்டுக்கு அப்புறமா எவ்வளோ செய்திகள் வந்தது. அதுக்கப்புறமும் அது கண்டினியூஸாக தான் நடந்துக்கிட்டு இருக்கே தவிர அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாக இது வந்து ஒரு கிளாக் ஒர்க் மாதிரி போயிட்டுருக்கு. இது வந்து பொதுமக்கள்கிட்டேருந்தே இது வருது. இது வந்து நம்ம வந்து ஒரு அதாவது ஒரு மத்திய அரசோ இல்லை மாநில அரசோ எஸ்ஐடியோ இல்லை இடியோ இல்லை சிபிஐயோ வச்சு என்கொயரி பண்ணுற அளவுக்கு பெரிய விஷயமா இருந்தாலும் இது வந்து காமனர், ஒரு சாதாரண ஒரு குடிமகன். நீங்க என்ன செய்யறது, அமைட் த சொசைட்டி, மக்கள் பேச்சுக்களிலே இதற்கான தவறுகளை புரிஞ்சு கொள்ள முடியும். ஆமாம், மக்கள்கிட்ட நீங்கள் சாதாரண ஒரு பொதுமக்கள் கிட்ட யாராவது வந்து கடையில் போய் வாங்குறவங்க கிட்ட போய் கேட்டால் அவங்க டேரெக்டாக அதை தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்துக்கு இடி போய் ரெய்டு பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் 2 இன்ஃபர்மேஷன் இல்லை, அது ரொம்ப நாளாக பிளான் பண்ணி தான் இதை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று இதில் வந்து இவங்க வைக்கிறது எல்லாமே ஐயா குறிப்பிட்டு தரேன், அப்படியே தான் சொல்கிறேன். இதோட நிறுத்தணும்னு சொல்கிறாங்க, இதை ஆதாரத்தெல்லாம் காமிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ உண்மையிலேயே உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா இந்த ஆதாரத்தை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த ஆதாரத்தை எடுத்து வந்து காட்டுங்க,
அந்த ஆதாரத்தை கோர்ட்லேயே ஓப்பன் பண்ணுங்கள், எங்கள் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு தானே சொல்லணும். ஆனால் அதை சொல்லாமல் இதை ஓப்பன் பண்ணாதீங்க, இந்த ஆதாரத்தை அப்படியே சீல்டாகவே வச்சுருங்க, இந்த கோர்ட்டில் இதுக்கு மேலே இதை ப்ரொசீட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுனா, ஸோ அப்போ ஏதோ இருக்குது போல இருக்குது உள்ள அப்படிங்கிறது தான் ஜனங்களுக்கும் தெரியும். அப்படி தான் இந்த கேஸுமே இப்படி தான் போயிட்டுருக்க மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த கேஸை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதை மாத்திரம்தான் இந்த அரசாங்கம் செய்தே தவிர, ஒரு குற்றம் ஒருத்தங்க மேலே வச்சாங்கன்னா அந்த குற்றமற்றவர் அப்படின்னு நிரூபிச்சுட்டு வெளியில் வர்றதுக்கான எந்த ஒரு முகாந்திரத்தையும் எடுத்த மாதிரி தெரியல. இன்ஃபேக்ட் இதை வந்து ஸ்டாப் பண்ணி இதை அப்படியே எவ்வளவு ட்ராக் பண்ண முடியுமோ ட்ராக் பண்ணி இதை டைல்யூட் பண்ணுறதுக்கு என்னவோ அதை மாத்திரம் பண்ணுற மாதிரி. மிஸ்டர் கணேஷ்குமார், நான் என்ன கேட்குறேன்னா, அரசு ஏஜென்சிகள் ஒவ்வொரு ஏஜென்சியும் லஞ்ச ஒழிப்புத்துறையாக இருந்தாலும் சரி, அரசினுடைய நிர்வாகம் தனித்தனி நடக்கும். அப்படி இருக்கின்ற போது அரசு ஏஜென்சி ஒன்று ஒரு சஸ்பீஷியஸாக ஒரு சந்தேகமாக இடமாக வருகிற போது அதை வந்து நாங்கள் எங்களை சந்தேகிப்பதற்கு அவர்கள் வருவதற்கு உரிமை இருக்கிறது. யார் சொல்லணும்? திமுக அரசாங்கத்தின் சார்பில். ஆனால் நாங்கள் குற்றமற்றவர்களாக வெளியே வருவோம். இது அரசியல் பழிவாங்கு நடவடிக்கை அப்படி சொல்லியிருப்பது நியாயம். அதுதான் கரெக்ட். ஆனால் இவர்கள் சொல்வது என்ன? நானும் ஒரு அந்த துறையிலிருந்து தான் வந்திருக்கிறேன், அதனால உங்களிடம் கேட்கிறேன் ஒரு கல்வியாளராக. அப்படின்னா நீங்கள் வரவே கூடாது என்று சொல்வது ஒரு தர்மமாகவோ மாரல் கோடாக இல்லை, தெரியவில்லை. கரெக்ட். நாங்கள் இது எங்கள் மீது புனையப்பட்ட அரசியல் அப்படி சொல்லலாம். திமுக ஐயா எங்கள் மீது புனையப்பட்டது, எங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல பேரை டேமேஜ் பண்ணுறாங்க, கேரக்டர் அசாசினேஷன் ஏதாவது ஒன்று சொல்லலாம். கரெக்ட். அதை விடுத்து நீங்கள் வரவே கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அந்த வாதம் எப்படி சொத்தை வாதமாக இருக்கிறது? நான் கேட்குறேன், சொல்லுங்க. இல்லை, வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இவங்க வந்து எவ்வளோ லாஸை வந்து பெண்ட் பண்ணுறாங்களோ, இவங்க லாஸை பெண்ட் பண்ணி தான் இவங்க இந்த கேஸ் ப்ரொசீடிங்கை கொண்டு போகிறாங்க. ஆனால் இந்த பிஎம்எல்ஏ அப்படிங்கிறதுக்கு இந்த இது தேவையில்லை. அதாவது மாநில அரசாங்கத்துடைய அதிகார வரம்பின் கீழ், அதாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற இது கிடையாது. அதுவும் இல்லாமல் இவங்க மேலே தான் தப்பே இல்லைல்ல, இவங்க மேலே தப்பே இல்லை அப்படிங்கிறதான் இவங்களோட வாதம் அப்படின்னு வச்சு பார்க்கும்போது இவங்க வரதே தேவையில்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இதில் சைக்காலஜிக்கலாக உளவியல் ரீதிகளை அவங்களுக்கு லாட் ஆஃப் த அப்ரிஹென்ஷன்ஸ் அமங் த டீம்ஸ் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க? கண்டிப்பாக ஒரு கலக்கம், ஒரு பேனிக் இல்லை. அவங்க சார் சொன்ன மாதிரி தே ஹவ் கம்ப்ளீட்லி லாஸ்ட் த கிரவுண்ட்ஸ் அப்படி தான் நான் பார்க்குறேன். இருக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா மொத்தமாக விட்டா மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வேறு என்ன சொல்லுவீங்க? இப்போ வந்து அதை இவங்க இந்த கேஸை ப்ரொசீட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க, கேஸை அப்படியே நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்க, எந்த ஒரு எவிடன்ஸும் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இண்டிவிஜுவலாக ட்ரீட் பண்ணுங்கன்றாங்க. இல்லைனா வந்து கவர்மெண்ட் இதுவாக, அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அப்படின்ற கேட்டகரியில் கொண்டு வராதீங்கன்றாங்க. இண்டிவிஜுவலாக எப்படி ட்ரீட் பண்ணுறது? இல்லை, அதாவது அவங்க வாதத்தில் நான் கேட்குறேன், இண்டிவிஜுவல் அதாவது இன்னைக்கு தேர்ந்தெடுக்க அரசாங்கத்தினுடைய அமைப்பு, அரசாங்கத்தினுடைய டாஸ்மாக், அரச ஊழியர், இதை எப்படி இண்டிவிஜுவலாக அது பண்ண முடியாது. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அதுக்கப்புறம் நிறைய ஷஃபுல் பண்ணியிருக்காங்க, அந்த டாஸ்மாக் நிர்வாகத்தை ஷஃபுல் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ஷஃபுல் பண்ணுறதுனால உண்மையிலேயே நல்லவங்களா சில பேர் இருப்பாங்களே, அவங்களுக்கும் இது பெரிய தலைவலி தானே. எதுக்காக ஷஃபுல் பண்ணாங்க? இப்போ ஷஃபுல் பண்ணுறாங்கன்னா ஒரு கார்டு எடுத்துகிட்டு போய் உள்ளே ஒழிச்சு வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ எல்லா கார்டு மேலேயும் சந்தேகம் வரும்ல. இப்போ எந்த கார்டெல்லாம் ஷஃபுல் பண்ணாங்களோ எல்லா நபர் மீதும் ஒரு சந்தேக பார்வையோ இல்லை அவங்களுக்கும் குற்றமற்றவர் வெளியில் வர வரைக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய தலைவலியை கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தான். இப்போ இந்த விவகாரத்தில் கம்ப்ளீட்டாக கிரவுண்டில் லாஸ் ஆயிருக்கு டிஎம்கேக்குன்னா எந்த அடிப்படையில்? ஏன்னா இவங்க வந்து இப்போ நான் என்ன கேட்குறேன், சட்ட ரீதியாகவா, கட்சிக்குள்ளையா, பொதுமக்கள் பார்வையா? பொதுமக்கள் பார்வையில் எதுவுமே கிடையாது. ஏன்னா பொதுமக்கள் கிரவுண்டை முழுவதுமாக அவர் இழந்திருக்கிறார்கள் என்றால், பொதுமக்கள் பார்வையில் இழந்தால் மட்டும்தான் வாக்கில் பெரிய சரிவு ஏற்படும். ஆகவே எந்த அடிப்படையில் அவர்கள் தங்களுக்கான களத்தை இழந்திருக்கிறார்கள்? பொதுமக்கள் வந்து அடுத்த மே மாதம் எப்போ வருவோன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எலெக்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கிரவுண்ட் ஆல்ரெடி விட்டாச்சு. ஸோ இப்போதைக்கு இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இவங்களோட ஃபேவராக இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா இதில் வந்து இவங்க முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேஸை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணாதீங்க அப்படிங்கிறத இவங்களோட வாதமாக இருக்கே தவிர, இதில் நாங்கள் குற்றமற்றவர்ன்ற வார்த்தை இல்லை. அதே மாதிரி எங்கள் அதுதான் எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. இந்த எவிடன்ஸில் எதுவுமே இல்லை. அந்த எவிடன்ஸ் சொல்ல மாட்டேங்காங்க, அது கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்களா, அந்த எவிடன்ஸே கொடுக்காதீங்க, அந்த எவிடன்ஸே எடுத்துக்காதீங்கன்றாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி எடுத்துக்க முடியாது? தேவப்பிரியா, நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இப்போ இதில் வந்து என்னன்னா, இந்த இதில் குற்றவாளிகள் அல்ல, அதாவது நம்முடைய சந்தேகம் அக்கார்டு, ஜெகத்ரட்சகன் நிறுவனம், கல்ஸ், எஸ்என்ஜி இப்படி வருகின்ற போது இதை பார்க்கின்றீர்கள்? இல்லை, இதில் ஏற்கனவே இன்னொரு வழக்கு, இந்த அன்னைக்கு எடுத்துகிட்டு போன டாக்குமெண்ட்ஸை வச்சுக்கிட்டு 2020 எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸ் என்ற நிறுவனம் 20 கோடிகளை ஜெகத்ரட்சகனுக்கு சொந்தமான இது அக்கார்டிற்கு 20 கோடி மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஷன் கொடுத்து விட்டு அந்த வருட முடிவில் அதை ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க.
20 கோடி என்பது சாதாரண தொகை. ரைட் ஆஃப் எவ்வளவு பண்ணிருக்காங்க? 20 கோடி முழுமையாக மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸ் என்று அந்த கம்பெனி அது ரைட் ஆஃப் அல்ல. 20 கோடி தரலாம். அது எப்படி ரைட் ஆஃப் எடுத்துக்க முடியும் என்று செய்திருக்கிறார்கள். இதற்காக அந்த நேம் டேர்ம்ஸை யூஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, அந்த ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. தனிப்பட்ட விதத்தில் அகார்டு எக்ஸிகியூட்டிவ்ஸை கூப்பிட்டிருக்காங்க. இதுவரைக்கும் அவர்கள் ஒத்துழைப்பு தரவில்லை அப்படின்னு பத்திரிகை செய்தி வந்துள்ளது. ஸோ இப்போ அன்னைக்கு யாரெல்லாம் இப்போ என்ன பிரச்சனைனா 2005க்கு முன்னாடி தமிழகத்தில் இருக்கிற சப்ளைகள் பெரும்பாலும் இந்தியா முழுக்க இருக்கிற நிறுவனங்களாக இருந்தது. ஒரு நிறுவனம் 2003 வாக்கில் வந்தது. 2006க்கு பிறகு கிட்டத்தட்ட 12 லைசன்ஸ்கள் கொடுக்கப்பட்டது. அவை அனைத்தும் திமுகவின் மூத்த தலைவர்களாக இருக்கிறார்கள். இதில் கல்ஸ் என்ற நிறுவனம் இந்த ஆட்சி வந்த பிறகு நஷ்டத்தில் இயங்கி வங்கியில் சிக்கியிருந்த திருவாரூரான் சுகர்ஸ் என்ற நிறுவனத்தை எடுத்து அதனுடைய 4 சர்க்கரை ஆலைகளில் சாராயம் தயாரிப்பதற்கான எக்ஸ்பான்ஷனை பண்ணிட்டு இருக்காங்க. இதில் முதல் குடும்பத்தைச் சேர்ந்த தமிழக திமுகவின் பாராளுமன்ற தலைவராக உள்ள கனிமொழிக்கு பங்குகள் உள்ளன என்று நாம் தமிழர் கட்சியில் வேட்பாளராக இருந்த காளியம்மாள் சொன்னதற்கு இன்று வரை அவர்கள் வழக்கு போடலை என்பதால் அதில் சரக்கு இருக்க திமுக மறுக்கவில்லை என்று நாம் கொள்ளலாம். ஸோ இப்போ ஏற்கனவே 4 நிறுவனங்கள் SNJ அவர் கருணாநிதி எடுத்த படங்களுக்கு வசனம் சினிமா சாதாரணமானால் SN ஜெயமுருகன் சொல்லிட்டு ஜெயமுருகன் அவருடைய நிறுவனங்கள் ஆந்திராவிலும் நிறுவனம் ஆரம்பித்த அந்த ஊர் வழக்கிலும் சிக்கி உள்ளது என்று வந்துள்ளது. ஸோ இப்போ SNJ இது நமது துணை முதல்வர் அந்த இதில் SNJ உடைய லோகோவை தன்னுடைய பனியனில் போட்டுக்கொண்டு அமர்ந்த போட்டோக்களும் விமர்சிக்கப்படுகிறது. இப்போ இதில் இன்னொரு கேள்வி. இப்போ இதற்கு தலைமை பீடமாக இருக்கக்கூடிய ஒருவர் யார் என்று சொல்லி பார்த்தா அந்த துறையினுடைய யாரு? அமைச்சருக்கு கீழே நிர்வாக தலைவர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா? அவர் இன்றைய உள்துறை செயலாளர். அவர் ஒன்று. இப்போ நம்ம இதுக்கு இடைவேளைக்கு அப்புறம் பேசுவோம். இப்போ இதில் ஏராளமான அந்த மெஸ் இந்த மெஸ்ன்னு சொல்லி அந்த கரூர் பகுதியில் பிடிபட்டிருக்காங்க. இந்த விசாரணை திரு சே பாலாஜி என்கின்றதை நோக்கி செல்லும். ஆனால் மிகப்பெரிய நிறுவனம் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு டாஸ்மாக் சப்ளை பண்ண போகிறது. அப்போ அதிகார வர்க்கத்திற்கு இது தொடர்பு இல்லாமல் SNGயும் கால்ஸும் அக்காடும் மற்ற கீழே உள்ளவர்களெல்லாம் எப்படி இப்படி ஒரு கேள்வி மக்களிடத்தில் எழுகின்றது. நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள். இல்லை, விகாரியஸ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு வார்த்தை உண்டு. அது படியாக முதலமைச்சரும் அந்த துறை அமைச்சரும் வருவார்கள். ஆனால் அந்த நிறுவனத்தில் மிக முக்கியமான டைரக்டர்களாக இருப்பது ஹோம் செக்ரட்டரி என்ற அளவில் தீரஜ்குமார் IAS அவர்களும் ஃபினான்ஸ் செக்ரட்டரி உதயச்சந்திரன் அவர்களும் தான் அங்கு டைரக்டராக இருக்கிறார்கள். MD-யாக திரு விசாகன் IAS இருக்கிறார். அவரிடமிருந்து அவருடைய 2 ஐபோன்களும் 4 Gmail ஐடிகளும் ED-இடமிருந்து திரு விசாகன் கடுமையான அளவிற்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் என்ற தகவல் வந்திருக்கிறது. இல்லை, இது இவர்கள் சொல்வது சார். விசாரணைக்கு போனால் கேள்விகள் எடுத்துக்கொண்டு அவர் தானே பொறுப்பான இருப்பாரு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு கடையில 6.5 லட்சம் 7 லட்சம் பாட்டில் வந்திருக்குன்னா விசாகனுக்கு தெரியாம பாட்டில் எப்படி வரும்? இல்லை, அதுதான் நான் கேட்குறேன். எப்படி இல்லை, அது மாத்திரம் இல்லை. இந்த இவர்கள் போட்டுள்ள ESIRல மெயினாக சொல்லி இருக்கிறது, உதாரணமாக பாட்டில்களை எடுத்து செல்வதற்கான லாரிகள் அந்த டெண்டர் போட்டவங்களுடைய பேன் நம்பர் ஆதார் நம்பரை கூட சேர்க்கல. ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் டெண்டர்லேயே கலந்துக்க முடியும். இன்னொன்று ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் தனித்தனியாக லாரி கம்பெனிகள் வச்சுக்கிட்டு நீ கோயம்புத்தூர் வரைக்கும் பண்ண. இந்த இவர்கள் வந்த பிறகு ஒரு அமைச்சர் அல்லது அந்த துறை அமைச்சர் கரூர் குழுமம் என்று வைத்து கரூர் கேங் என்று சொல்லி அதைத்தான் சொன்னேன். அந்த மெஸ் முத்து மெஸ் கரூர் அது 3 அன்னைக்கு ஆக்சுவலாக ரெய்டு காலையில் 3 பேர் தான் வந்தது. 2 மெஸ்கள். மூன்றாவதாக ஒரு ஒப்பந்ததாரர் என்று பெயர் ஒரு கான்ட்ராக்டர். அவர் ஏற்கனவே ரோடே போடாமல் 4 கோடி ரூபாய் அரசு பணம் வாங்கியுள்ளார் என்று சிறைக்கு சென்றவர் இந்த அமைச்சரிடம் இருந்து தான் இந்த ஆட்சி வந்த பிறகு. ஸோ இது மாதிரி தொடர்பில் எடுத்தார். மதியத்திற்கு மேலாக டாஸ்மாக் அலுவலகம் சென்றார்கள் என்றார்கள். அதற்கு பிறகு ஒரு இது டாஸ்மாக் சப்ளையர் நிறுவனத்திற்கும் சென்றார்கள் என்று வந்தது. இப்போ பிரச்சனை என்னன்னா, இன்றைக்கு காலையில் எவ்வளவு பாட்டில் தயாரிக்கிறோம், அது 43 குடோன்கள் இருக்கிறது டாஸ்மாக்கு. ஸோ இந்த நிறுவனத்திலிருந்து இந்த குடோனுக்கு போகுது அப்படிங்கிறத ட்ராக் பண்ணிட்டு அது எந்த கடைக்கு போகிறது, 4800 + 1200 மற்ற கடைகள்னா 6000 கடைகள்.
இந்த எண்ட் டு எண்ட் ட்ராக்கிங் சாஃப்ட்வேர் என்பது பக்கத்தில் உள்ள பல மாநிலங்களில் இருக்கிறது. பஞ்சாப்ல மிகச்சிறப்பாக இருக்கிறது, தெலுங்கானாவில் இருக்குது, கேரளாவில் இருக்குது. ஆனால் இங்கே இல்லவே இல்லை. ஜனவரி மாதம் மார்ச்சில் கொண்டு வரும்னாங்க. ஜனவரி மாதம் அதில் இம்ப்ளீட் ஆயிருந்த என்னுடைய நண்பர் முரளிதரன் அந்த இதில் ஸ்கேன் பண்ணால் அதுலேயே 10 ரூபா 20 ரூபா சேர்ந்து தான் வருது இந்த மிஷின்லேயே அப்படின்னு அதில் சொல்லி மார்ச் மாதம் முதல் 10 ரூபா ஸ்கேன் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வருதோ அப்படி வந்தது. அன்றைக்கு வந்ததுன்னு நாங்கள் சரி பண்ணுறோம், ஏதோ மிஷினில் தவறு என்று சொல்லிட்டு சரி பண்ணுறோம். 10 ரூபா எக்ஸ்ட்ரால போகும். இதில் ஸ்கேன் பண்ண சரியாக வந்தால் போகுமா? அன்றைக்கு அதுவும் சேர்த்து வந்து இப்போ நேற்று வாதத்தில் ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இன்னொரு வாதத்தை நான் கேட்க போகிறேன். இப்போ இந்த இன்னைக்கு நடந்த அது இதுவரைக்கும் நடந்ததில்ல. என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாடு அரசு சொல்லுது, விசாரணையை அரசு தமிழ்நாடு அரசு இடி என்ன சொல்கிறாங்க, சீர்குலைப்பதற்கு முயற்சி. கரெக்ட். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, இடி நாங்கள் சர்ச் பண்ண போனால் வாரண்ட் இருக்கா அப்படின்ட்டு கேட்கணும். எங்கள்கிட்ட கேட்கணும், அதை விட்டு போட்டு கோர்ட்டில் கேட்குறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி. ஆமாம், நான் வந்திருக்கேன் உள்ள சர்ச் பண்ண வந்தாச்சுன்னா வாரண்ட் இருக்கான்னு என்கிட்ட கேட்கறத விட்டு போட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு கோர்ட்டில் போய் கேட்டால் எப்படி? இது ரொம்ப ரெடிகுலஸாக இருக்கா இல்லையா? அதை இன்னைக்கு வாதமாக வைக்கிறாங்க இடி. நீங்கள் இடியிடம் கேட்கணுமே அல்லாமல் கோர்ட்டை எனக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னு வைக்கிறாங்க. இல்லை, இதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். கிட்டத்தட்ட மணல் கடத்தல் வழக்கில் கலெக்டரை கூப்பிடக்கூடாது, மணல் கடத்தல் மணி லாண்டரிங்கில் வராது என்றெல்லாம் சொல்லி இங்கு சில தடைகள் வாங்கி திருப்பி உச்சநீதிமன்றம் போய் எல்லாம் வரும், இதில் சந்தேகம் இருக்கிறது என்று ஈடிக்கு தோன்றினால் அதன் அடிப்படையில் வரலாம்னு முடிஞ்சிருக்கு. ஆனால் இது போன மாதம் 6ஆம் தேதி நடந்துச்சு. இன்னைக்கு அடுத்த மாதம் வந்தாச்சு. அடுத்த ஹியரிங் 8 அல்லது 9ஆம் தேதி. இந்த வாதத்தில் வைக்கப்பட்ட முக்கியமான கருத்து அதுதான் சொல்றேன். இப்பொழுது இது தள்ளி போடுறப்ப ஈடிக்கு வேறு வழக்குகள் வேறு இது வந்துட்டா இதுக்கு பார்வை குறைந்தால் இவர்கள் அதற்குள் பல ரெக்கார்டுகளை மாற்ற இயலும். திரு பாஸ்கர் சார், இப்போது இந்த விவாதத்தை தொடர்றதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை நண்பர் பயன்படுத்தினார், விகாரியஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி. ஆமாம் சொன்னார். இந்த விகாரியஸ் லைபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. யாருக்கு அந்த லைபிலிட்டி? அது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறோமே, ஒருத்தர் ஒரு பெரிய பங்களா இருக்கக்கூடிய ஒரு காவலாளி அங்கே இருக்கக்கூடிய அந்த புதரெல்லாம் வெட்டி அந்த குப்பையை கொண்டு ரோட்டில் கொட்டுறாருன்னு வச்சுங்களேன். அப்போது அது யாருடைய தவறு? அவருடைய தவறா, அவருடைய எஜமானுடைய தவறா அப்படிங்கிறதான். தவறு செய்பவர் ஒருவராக இருந்தாலும் அதற்கான தண்டனை அவரை தாண்டி அவருக்கு அப்பாலும் செல்லும் என்று சொன்னால் அதுதான் வைக்கேரியஸ் லைபிலிட்டி. அது ரொம்ப அருமையாக பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் அது மிக முக்கியமான ஒரு சொற்றொடராக இருக்கலாம் இந்த கேஸை பொறுத்தவரையில். ஆமாம், அதற்கு மேலே நான் போக விரும்பலை. அப்புறம் இரண்டாவது ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டை மாநில அரசு சார்பாக வைக்கப்பட்டிருப்பதாக எனக்கு தோணுது. அது என்ன அப்படின்னா, மணி லாண்டரிங்குள்ளே இது வருமா அப்படிங்கிறது அது அநேகமாக மாண்புமை உயர்நீதிமன்றம் தான் அதை தீர்மானிக்கும். ஏன்னா எனக்குமே கூட அதில் கொஞ்சம் சந்தேகம் உண்டு. இது முழுக்க மணி லாண்டரிங் கீழே வருமா அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஏன்னா பல கேசஸ் அந்த மாதிரி தான் ஆகுது. உண்மையிலேயே மணி லாண்டரிங் கீழே வருமா அப்படிங்கிறது. அப்ப நீங்க மணி லாண்டரிங் கீழே வந்தா சிக்க வைத்து அவரே தான் குற்றமற்றவராக இருக்க வேண்டும் என்று நிரூபிக்க வேண்டும். இல்ல, அது மணி லாண்டரிங் சிக்கல்கள் வரும். சொன்னதுக்கு நான் ஒண்ணு படிச்சிடுறேன். இது அன்றைய நிதி அமைச்சர் இந்தியன் எக்ஸ்பிரஸில் கொடுத்த பேட்டியில் சொன்ன வார்த்தை. அதாவது பேரை சொல்லுங்க. அன்றைய தமிழகத்தின் நிதியமைச்சராக 2022 பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருந்தார். இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேட்டி இன்றைக்கும் ஆன்லைனில் இருக்கிறது. கரண்ட் சிஸ்டம் ஆஃப் ஹோலோகிராம்ஸ் இன் we still don't have point of sale terminals at our TASMAC outlet. The systems needs to be improved fundamentally. The primary problem we have is that we don't get adequate revenue in terms of percentage of the economy, GSDP. We are not getting the revenue that we are supposed to get from the commercial tax, mining and liquor business, among others. We are losing tens of thousands of crore with leakage running up to 2 to 3% of our GSDP. The leakage is up to 50% in TASMAC system and in commercial tax it is 40 to 50%. As total is 10 to 6 கிட்டத்தட்ட 75,000 கோடி ஒரு ஆண்டுக்கு. இது ரெண்டு இதை தாண்டி மைனிங் அண்ட் இதெல்லாம் இன்னும் வரும். சார் சொல்லுங்க, பேசுறாப்ல. அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கும், எல்லா எக்கனாமிக் அஃபென்சஸுமே மணி லாண்டரிங் கீழே வராது. ஏன்னா நம்முடைய நேயர்களுக்கு புரிதலுக்காக நான் சொல்ல வரேன். அது சரியா தவறா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. எல்லா எக்கனாமிக் அஃபென்ஸும் மணி லாண்டரிங் கீழே வராது. சரிங்களா? அதனால் இவங்களுக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இது மணி லாண்டரிங் ஆக்ட் கீழே வருமா, இது மணி லாண்டரிங் தானா? ஏன்னா மணி லாண்டரிங் ஆக்டில் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா டெயின்டட் மணி அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க. டெயின்டட் மணின்னு கேட்டால் இதெல்லாம் அது கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஆனால் ஒரிஜினலாக இந்த ஆக்ட் எதுக்காக இருக்குன்னா மணி லாண்ட்ரிங் அப்படிங்கிற போது இதெல்லாம் மணி லாண்ட்ரிங் கீழே வருமா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அது மாண்புமிகு உயர்நீதிமன்றம் அது வருமா வராதான்னு கவர்மெண்ட் should have a responsibility, has to take a responsibility. அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு வெளியே வரலாமா? இல்ல இதுல என்ன பிரச்சனை இல்ல, அதான் இருக்கு? முதல்ல சொல்லிட்டு ப்ரொபரேட்டிங்கிறது வேற. ப்ரொபரேட்டிங்கிறது வந்து when it comes to the question of propriety, naturally actually these people are not on the Exactly. strong wicket இல்ல அப்படிதான் தோணுது. கொஞ்சம் ஸ்டிக்கி விக்கெட்ல இருக்க மாதிரி தான் தோணுது. ஆனா இதெல்லாம் மீறி எனக்கு என்ன அப்படின்னா, மீண்டும் நான் சொல்லிக்கிறேன், அந்த அது வைக்காரியஸ் லைபிலிட்டியாக இருக்கட்டும் அல்லது மணி லாண்டரிங் கீழே வருமா வராதாங்கிற இந்த கேள்வியாக இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டி நாங்கள் குற்றமற்றவர்கள், இங்கே எந்த ஒரு தவறும் நடைபெறவில்லை என்பதை நிரூபிக்க வேண்டிய ஒரு கடமை, ஒரு பொறுப்பு மிக நிச்சயமாக பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு இருக்கிறது. அது ஒரு பெரிய செட்டப்ல ஆமா. ஏன்னா இந்த சட்டத்தின்படி நீங்க பார்த்தீங்கன்னாலும் சரி, அல்லது பொதுவாக எந்த ஒரு எக்கனாமிக் அஃபென்ஸ் கீழே வரக்கூடிய சட்டமாக இருந்தாலுமே அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப்ங்கிறது அந்த அக்யூஸ்ட் மேலே தான் இருக்கு. நாங்கள் குற்றமற்றவர்களை நிரூபிக்க வேண்டிய கடமை, அந்த பொறுப்பு அவர்கள் மீது தான் இருக்கு. குற்றம் சாட்டப்பட்டவர், அதான் குற்றம் சாட்டப்பட்டவர். சொல்றது கரெக்ட். குற்றம் சாட்டப்பட்டவர். ஆமா, அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது அந்த பொறுப்பு இருக்கின்ற போது நாங்கள் அந்த குற்றம் செய்யவில்லை என்பதுதான் சரியான வாதமாக இருக்குமே தவிர, உங்களுக்கு இதற்கான அதிகாரம் இருக்கிறதா இல்லையாங்கிற கேள்வி கேட்பது என்பது ஒரு விதத்தில் ஒரு தவறான செய்தியாக தான் போய் சேரும். அதைத்தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். இது அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஒருவேளை திமுக அரசு நான் குற்றமற்றவர்கள்னு ஒரு ப்ரொக்ளமேஷன் வந்து அவர்களுக்கு உருவாக்கலாமே. ஏன் அவர்களுக்கான பதட்டம்? இதுதான் கேள்வி. ஏன் பதற வேண்டும்? ஏன் வாதத்துக்கு சம்மதம் இல்லாத விஷயங்களை முன்னெடுக்க வேண்டும்? பொதுவாக பல வழக்கில் நான் பார்க்குறேன், யார் மீதெல்லாம் குற்றம் சுமத்தப்படுகிறோ அவர்கிட்ட ஒரு நீ ஜெர்க் ரியாக்ஷன் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு நீ ஜெர்க் ரியாக்ஷனை என்னால் பார்க்க முடியுது பல சமயங்களில். அதுதான் சந்தேகத்துக்கு இடமளிக்கிறது. அது இல்லாமல் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க நீங்கள், மிஸ்டர் கணேஷ்குமார்ட்ட கேட்டீங்க, இது எந்த மக்கள் மத்தியில் எப்படி இருக்கிறது, அந்த கிரவுண்ட கேட்டேன். எந்த கிரவுண்ட் கேட்டேன்? மக்கள் மத்தியில மிக நிச்சயமாக மக்கள் இப்படி ஒரு தவறு நடந்திருக்கும் என்று நம்புவதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. நான் சந்தித்த மக்கள் எல்லார்ட்டையுமே அப்படிதான், இல்லை தவறு நடக்கலை அப்படின்னு மக்கள் சொல்ற மாதிரி இல்லை. ஆனால் மாண்புமிகு நீதிமன்றத்துக்கு முன்னால் அது வரப்போவதில்லை. ஆனால் மக்கள் மிக நிச்சயமாக நம்புகிறார்கள் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு தோணும். சரவண பெருமாள் சார், உங்களுடைய கருத்தை வைங்க சார். கொஞ்சம் நீண்ட நேரமா நீங்க காத்திருக்கீங்க, சொல்லுங்க சுருக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னுடைய கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனோட திருவடியிலிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த டாஸ்மாகினுடைய இடி ரைடு, அதாவது அது இல்லாமல் இடியினுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கு. இடியினோட ஜூரிஸ்டிக்ஷன் ரொம்ப தெளிவா இருக்கு. அதனோட பறந்து விரிந்த தன்மை, அதாவது இவங்க சொல்ற யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இந்தியா பாரத் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒன்றிய அரசு. இப்போ வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து ரீசெண்டா மத்திய அரசாங்கம் சொல்லி ஒரு சில இதுல நம்மளுடைய சட்டசபையில பதிவிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் மாற்றத்துக்கான ஒரு நேரம். ஏன்னா ஒன்றிய அரசாங்கம் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இப்போ மத்திய அரசாங்கம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால உண்மையிலே மத்திய அரசாங்கம்ன்றது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டருடைய செயல்பாடுகள் ஆல்ரெடி இவங்க வந்து எங்க இருந்து டிப் எடுக்கிறாங்க அப்படின்னு நல்லா கவனிச்சுக்கணும். அதாவது குறிப்பா இந்த எஸ்என் ஜெயமுருகன் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா 2008 இந்த எஸ்என்ஜே கம்பெனியை துவங்குகிறார். அதற்கு முன்பாக உளியின் ஓசை, வீரப்பெண் அப்படின்னு 2 படம் எடுக்கிறாரு. அது வந்து கலைஞர் அவர்கள் வந்து இதற்காக ஸ்கிரிப்ட் கதை வசனம்லாம் எழுதுறாரு. அவர் தான் இது பண்றாரு. ஆகையினால இதெல்லாம் முடிஞ்ச பிற்பாடுதான் இதனோட தொடக்கம் ஆரம்பிக்குது. 2008 யார் ஆட்சியில இருந்தார்கள் நல்லா தெரியும் எல்லாருக்கும். 2006 11 வரைக்கும் வந்து திமுகவினுடைய ஆட்சி மிகப்பெரிய அராஜக ஆட்சி. அது இல்லாம வந்து வளைச்சு இடங்களை நிலங்களை வளைத்து போட்டார்கள். எந்த டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் வந்து சரியா இல்லாம அந்த பீரியட்ல தான் நல்லா ஞாபகம் இருக்கு. 2010 வந்து இந்த பஞ்சாயத்து ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத மாத்தி ஹைகோர்ட்ல வந்து தீர்ப்பு வந்தது. என்னன்னா டிடிசிபி அப்ரூவல் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ வந்து வளைச்சு இது பண்ணாங்க இவங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்என்ஜே ஆரம்பிச்சது அன்னைக்கு வந்து எஸ்என்ஜே இருக்கக்கூடிய பில்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஐடி ரெய்டு நடக்குது. அந்த ஐடி ரெய்ட்ல என்ன வர்றாங்கன்னா 913 ஷெல் கம்பெனிகளை கண்டுபிடிக்கிறாங்க. விதவிதமான பேர்கள்ல ஒரே பில்டிங்ல அந்த ஓல்டு நம்பர் நியூ நம்பர் இதை வச்சு இவங்க வந்து குளறுபடிகள் பண்ணி ஆரம்பிக்கிறது இந்த ரெய்டு. கிட்டத்தட்ட அப்பயே என்ன சொல்றாங்கன்னா 1000 கோடி ரூபாய்க்கு அன்அக்கௌண்டட் மணி இருந்ததாக
எஸ்என்ஜே வந்து கிட்டத்தட்ட 25% வந்து டாஸ்மாக்கு வந்து சப்ளை கொடுக்குறாங்க. அது இல்லாம எக்ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் லோக்கல் சப்ளையும் பண்றாங்க. ஸோ அங்கிருந்து தான் டிப் ஆரம்பிக்குது. 2வது டிப் எங்க ஆரம்பிக்குதுன்றது நல்லா கவனிக்கணும். அதாவது ஈரோடு பை எலெக்ஷன்ல வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனாவே ஒரு சில இடங்கள்ல வந்து நம்மளுடைய உண்மையான திராவிட முன்னேற்ற கார்பரேஷன் அப்படின்னா பல ஊடகங்கள்ல அப்போ வந்து பத்திரிகையில பதிவிடப்பட்டு திமுக வந்து திராவிட முன்னேற்ற கழகம்னு எழுதல. பல தமிழ் ஊடகங்கள்ல வந்து வார பத்திரிகையில வந்து குறிப்பா இது வந்திருக்கு. நல்லா கவனிக்கணும். ஏன் அதை மென்ஷன் பண்ணாங்கன்னா, இந்த குரூப் ஆனது என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து செந்தில் பாலாஜியினுடைய சீஃப் மினிஸ்டர்ஷிப்ல செந்தில் பாலாஜி வந்து சீஃப் மினிஸ்டர் அங்க செயல்பட்டாரு. அது இல்லாம திமுக அவனோட தலைவராக செயல்பட்டாரு. ஏன்னா ஒவ்வொரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வட்ட செயலாளருக்கும் குறிப்பிட்ட அமௌண்ட் போறதா வந்து நீங்க பரவலாவே வந்து இது வந்து பேசப்பட்டது பொதுமக்களிடையே. யார் வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க திமுகன்றது அப்போ வந்து இந்த இடைத்தேர்தலில் வந்து டாஸ்மாக்ல இருந்து வர வருமானத்தை தான் எடுத்து இவங்க செலவு பண்ணாங்க. பணப்பட்டுவாடா, ஃப்ரிட்ஜு கொடுக்கறது, டிவி கொடுக்கறது எல்லாம் பண்ணி அந்த இடைத்தேர்தல் வெற்றி எப்படி நடந்தது அங்க இருக்க திமுக காரவங்களே சொல்லி சிரிச்சாங்க. இதுதான் உண்மை. அதனால அந்த 2வது டிப் அங்கிருந்து வருது. இதையெல்லாம் 2019 ரெய்டு, சரி 2010 ஒரு ரெய்டு நடக்குது, ஐடி ரெய்டு கூட அதனோட பேஸை வச்சுக்கிட்டு அதற்கு பிற்பாடு வந்து இப்ப ரீசெண்டா செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ண நிலவரங்கள்ல ஏற்கனவே அவர் அந்த வேலை வாங்கி தருவதாக சொன்ன விஷயங்கள்ல அந்த டாக்குமெண்டேஷன்ல பல இடங்கள்ல கரூர்ல வந்து ஒரு ஊடகவியாளர் ஒரு கட்சியை சார்ந்தவர் புலம்புறாரு, எங்க செந்தில் பாலாஜியினுடைய இடங்கள்லாம் எங்க சொந்தக்கார இடங்கள்லாம் வந்து மடக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. எதற்காகனா அந்த ஆவணங்கள் எல்லாமே வந்து திரட்டப்பட்டு விட்டது. ஆகினா இந்த ரெய்டானது இரவுல நடத்தப்படலை அப்படின்னு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோர்ட்ல வந்து டாஸ்மாக்னுடைய எம்ப்ளாயீஸ்னுடைய வேலைகள்ல குறுக்கீடு பண்றாங்க இடி ரெய்டு பண்ணும் போது, இப்படி எல்லாம் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. அது இல்லாம உங்களுக்கு நடந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும். அந்த ஜட்ஜு வந்து ரெக்யூஸ் ஆயிட்டாங்க அந்த இதுல இருந்து, கோர்ட்டு தீர்ப்புல இருந்து. ஆனா வந்து இந்த இடியினுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவங்க ரொம்ப தெளிவா வந்து ஒவ்வொரு டாக்குமெண்டேஷனையும் அது வந்து ஊடகங்கள்ல ரொம்ப தெளிவா வந்திருக்கு. கேரளாவை சார்ந்து இருக்கக்கூடிய ஆங்கில ஊடகத்தில் ரொம்ப தெளிவா புட்டு வச்சிருக்காங்க. எப்படி வந்து இது எப்படி எக்ஸஸ் டாக்குமெண்டேஷன் பலதரப்பட்ட ஓவர் லுப்பிங் டாக்குமெண்டேஷன், ஃபண்டு இருந்தது ஒண்ணு, ஆக்சுவலா எக்ஸஸ் கலெக்ஷன் எப்படி ஆயிருக்கு, எவ்வளவு பாட்டில்ஸ் இதுவானது, இப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா வந்து அதை வந்து விலாவரியாக இடி வந்து விசாரணை செய்து உன்னிப்பாக அந்த டாக்குமெண்டேஷன்லாம் எடுத்து திரட்டி வச்சிருக்காங்க. அதனால இங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஏன் அதை சொல்றாங்கன்னா, இதை வந்து நாங்க வெளியே வந்துருவோம். இது ஏற்கனவே பல பேர் சொல்லியிருக்காங்க, பல திமுகவனுடைய தலைவர்கள் எல்லாம் சொன்னாங்க, ஏற்கனவே இது வந்து 50-60% அதிமுக ஆட்சியில நடந்த ஊழல் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து உண்மையிலே 2010 இந்த ஐடி ரெய்டானது, இன்கம் டாக்ஸ் ரெய்டானது எஸ்என்ஜேல நடந்தது ஷெல் கம்பெனிகள்ல வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய கான்கிரீட்டான ஒரு நிலைமைக்கு, அதாவது இவங்களுக்கு எங்க பயம் வந்திருக்குன்னா, டாக்குமெண்ட் ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிருக்கேன். டாக்குமெண்டேஷன் எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. இவர்களுக்கு என்ன பயம் வந்து விட்டது என்றால், எப்படி வந்து அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா இவர்கள்லாம் கைது செய்யப்படுவார்களோ, அண்ணாமலை சொல்வது உண்மை, கைது என்பது உறுதி அப்படின்ற சூழ்நிலையில டாக்குமெண்டேஷன் திரட்டியாச்சு. பேசுவோம் சார், பேசுவோம். நீங்க வந்து என்னதான் வந்து இதுல வந்து நீங்க அந்தர் பல்டி அடிச்சாலும் வந்து பல்டி அடிக்கிறது உங்களுக்கு தான் வந்து மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும் என்று அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனா மக்களுக்காக, எலெக்ஷனுக்காக இந்த நாடகத்தை நடத்துகிறார்கள். இந்த வழக்கினுடைய போக்கு குறித்து உங்களுடைய நிறைவு கருத்து? டைவர்ஷன் தான் சார். ஃபுல்லாக எவ்வளோ டைவர்ஷன் போட முடியுமோ ஒரு டைவர்ஷன், அதாவது திசை திருப்புது, மடைமாற்றம் செய்வது. ஆமாம், ஏன்னா இப்போதைக்கு அவங்க கிட்ட எந்த பாயிண்ட்டும் இருக்கிற மாதிரி தெரியல. டிஎம்கே கவர்மெண்ட்க்கு எதுவும் பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லை. ஸோ அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முதல் எடுத்தோடனே இந்த ஃபர்தராக இந்த கேஸ் ப்ரொசீட் பண்ணக்கூடாதுன்னு நிறுத்திட்டு அந்த டாக்குமெண்டேஷன்ஸ், அந்த எவிடன்சஸ்லாம் இதை வந்து அப்படியே ட்ராப் பண்ணிவிடுங்க அப்படிங்கிறதான் உங்களோட ஃபஸ்ட்டு ப்ளீயாக இருக்குது.
ஸோ இதில் வந்து அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்தது என்ன பண்ணுறாங்க இவங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்டர்ஃபியர் பண்ணுது. ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய அஃபேர்ஸில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வருது. அதை தான் வச்சுருக்காங்க. அதுதான் எதுக்காக வருது அப்படின்னா, எப்போவுமே எப்போ இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வருதோ அப்போல்லாம் வந்து சில விஷயங்கள் வந்து அவங்க வச்சுருப்பாங்க திமுக. அதாவது மாநிலத்தில் கூட்டாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, அப்புறமா வந்து கச்சத்தீவு. ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, தமிழை வளர்க்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய லிஸ்ட்டில் இருக்கும். எப்பப்பெல்லாம் இவங்களுக்கு பிரச்சனை வருதோ அப்போல்லாம் இந்த லிஸ்ட்டில் ஒவ்வொரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. ஒன்றா செலக்ட் பண்ணிட்டே வருவாங்க. அதில் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தின் வரம்புகளை உடைக்கிறது, மாநில அரசாங்கத்தின் கைகளை கட்டி போட்டுவிட்டு மாநில அரசாங்கத்திற்குள்ளே மத்திய அரசு வருகிறது. இந்த டைவர்ஷனல் பாலிடிக்ஸ் இதை வந்து எப்படி ப்ரொபகண்டாவாக எப்படி கொண்டு போக முடியும்? இப்போ கணேஷ் சொன்ன மாதிரி ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு கேள்வி எழுப்புறதுன்னு ஒரு வாதத்தை வச்சிருக்கிறாங்க. கரெக்ட். அது என்ன ஃபெடரல் ஸ்ட்ரக்சரு? தப்பு செஞ்சால் ஃபெடரலாக இருந்தாலும் சரி, கூட்டாட்சியாக இருந்தாலும் சரி, கேள்விக்கு உட்படுத்துறதான ஸ்ட்ரக்சரு. அது அப்படி ஃபெடரலில் இருக்கிறவங்கலாம் கரெக்டான ஆட்களா? அப்படி வரும்ல, கேள்வி வரும்ல. கரெக்ட். அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் ஃபெடரல் செக்ஷனை அதே மாதிரி கவிதாவை தூக்கி உள்ள போட்டாங்க. இவங்களுக்கு வரும்போது மாத்திரம் எப்பவுமே இதுதான். அப்போ என்ன டிஎம்கேக்கு என்ன விதிவிலக்கு கொடுக்க முடியும்? இவங்க ஆரம்பத்துலேருந்தே இவங்க இதுதான் இதை ஸ்ட்ரிக்ட், அதாவது சொன்ன செக்லிஸ்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. எப்பப்பெல்லாம் இவங்களுக்கு ப்ராப்ளம் வருதோ அப்போல்லாம் இதெல்லாம் கொண்டு வந்து வைப்பாங்க. இப்போ அடுத்த வாரம் வந்து பிரதமர் வந்து இதுக்கு வராரு, ராமநாதபுரம் வந்து அவர் வந்து பிரிட்ஜை திறக்க வராரு, இந்த வாரத்தோட எண்டில் வராருன்னு வச்சுக்கோங்களேன். உடனே வந்து கச்சத்தீவை மீட்பதை பற்றி இவங்க வந்து டைவர்ஷன் போடுவாங்க. ஸோ எப்போவெல்லாம் லைம் லைட்டில் இருக்க முடியுமோ ஒரு ப்ரொபகண்டா, ஒரு கிளாக் ஒர்க் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் கச்சத்தீவை மீட்பதற்காக இவங்க என்ன ஸ்டெப் எடுத்தாங்கன்னா தெரியாது. ஆனால் ஜெயலலிதா அம்மையார் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க டேரெக்டாகவே சொன்னாங்க, என்னால் என்ன திருப்பி அவங்களோட வார்த்தையை அப்படியே சொல்லணும்னா, சட்டப்பேரவையில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சட்டத்திற்கு உட்பட்டு மத்திய அரசாங்கத்தின் வழிகாட்டுதல் படி நான் எப்படி இதை மீட்கணுமோ அப்படி தான் மீட் பண்ணாங்க. ஸோ அது அவங்களுடைய ஒரு இது வந்து ஒரு என்ன சொல்ல வியூ வந்து கரெக்டாக இருந்தது. ஸோ அப்படி தான் நம்ம பண்ண முடியுமே தவிர தனியாக மாநிலங்கள் பண்ண முடியாது. அந்த மாதிரி விஷயத்தை தான் இவங்க எடுப்பாங்க, இவங்க டைவர்ஷன் கொண்டு வருவாங்க இதில். ஸோ மக்கள் வந்து இந்த கேஸை நீர்த்து போகிற அளவுக்கோ இல்லைனா மக்களுக்கு வந்து மத்திய அரசாங்கத்தை எந்த விதத்தில் தப்பாக காட்ட முடியுமோ அந்த மாதிரி காட்டுறதுல இவங்களுடைய முனைப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கேஸ் போகுது. சரவண பெருமாள் உங்களோட நிறைவு கருத்தை வைங்க சார், சுருக்கமா. சரவண பெருமாள், அதாவது இப்போ இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய டஸ் யுவர் போலீஸ் நாட் கண்டக்ட் சர்ச்சஸ் ஹைகோர்ட் டு தமிழ்நாடு கவர்மெண்ட். ஹைகோர்ட் வந்து கேள்வி எழுப்பியிருக்கு, உங்க போலீஸ் வந்து இரவு நேரங்கள்ல சர்ச் பண்ணாதா, சர்ச் பண்ண அலோவ் பண்ண மாட்டீங்களா, அப்படி எதுவும் லீகலாவோ கான்ஸ்டிடியூஷனல் இது பிரகாரம் இருக்கா அப்படின்றதான் கேள்வியா எழுப்பியிருக்காங்க. ஆகையினால இது வந்து இந்த டிராமா, அதாவது ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட் எழுதி அருமையா வந்து ஒரு டிராமா நடத்துகிறார்கள். அது இல்லாம வந்து இங்க வந்து என்னன்னா ரொம்ப தெள்ள தெளிவா அவர்களுக்கு புரிந்து விட்டது, நம்ம வந்து கண்டிப்பா வந்து உறுதியான ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம், இங்க வந்து அரெஸ்ட்ன்றது கண்டிப்பா நடக்க போகுது அப்படின்றது பரவலா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைவர்ஷனரி டாக்டிக்ஸ் எல்லாம் எடுத்து எப்படியாவது ஓட்டை கவரணும் அப்படின்றதெல்லாம் பண்றாங்க. பல திட்டங்களை தினந்தோறும் புதுசா ஏதாவது ஒண்ணு அறிவிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ அவங்க வந்து வெயில்ல கஷ்டப்படுறாங்களாம், புதுசா ஏசி ரூம் எல்லாம் உருவாக்கி அவங்களுக்கு வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ இது பண்ண அவங்களாம் ஏசி ரூம் கொடுக்க போறாங்களாம். அதெல்லாம் வந்து டைவர்ஷனரி டாக்டிக்ஸ். அது இல்லாம மஞ்சப்பை, எந்த மஞ்சப்பையை வந்து எடுத்துட்டு வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினாரோ கருணாநிதி அவர்கள், அதே மஞ்சப்பையை வந்து 10 ரூபாய்க்கு வந்து ஆன்லைன்ல நீங்க போட்டீங்கன்னா அந்த மிஷின் வச்சிருக்காங்க, அங்க 10 ரூபாய் போட்டீங்கன்னா அந்த பை மஞ்சப்பை வருதான். ஆனா மஞ்சப்பையில ஒருத்தர் அந்த மஞ்சப்பையை எடுத்துட்டு எங்க 1000 ரூபாயை காணோம் அப்படின்னு மஞ்சப்பைக்குள்ள அப்படின்னு கேட்கிறாரு ஒரு காமன் பப்ளிக், பொதுமக்கள். அந்த மாதிரி இவங்க பண்ற டிராமான்றது கண்டிப்பாக ரொம்ப நல்லா, அதாவது நம்மளுடைய இவரு இருக்காரு பாருங்க, காத்தாடி ராமமூர்த்தி, இவங்க எல்லாம் ஒரு டிராமா பண்ணுவாங்க. அந்த மாதிரி சிரிக்கக்கூடிய அளவுக்கு எள்ளி நகையானா நிச்சயமா எடுத்துக்கிறேன் சார் மக்கள். ரைட். தேவப்பிரியன், இப்போ இந்த ஃபைனலாக அந்த கேஸை பற்றி ஒரு இன்னைக்கு சொலிசிட்டர் ஜெனரலுடைய நம்ம அந்த வாதத்திலே தான் வந்துகிட்டு இருக்கேன். என்னென்னா கோர்ட்டில் வச்சாங்க, அவங்க ஃபைனலாக வச்ச வாதம் வந்து என்னென்னா இந்த மனு விசாரணைக்கு உகந்ததல்ல. சரி, இப்போ என்ன பாயிண்டை நான் என்ன பார்க்குறேன்னா, மத்திய அரசினுடைய சொலிசிட்டர் ஜெனரல் இந்த மனு வந்து கோர்ட்டுக்கு வர வேண்டிய தேவையில்லை, இது எங்களுடைய பிரச்சனை. மத்திய அரசாங்கம் மட்டும் இல்லை, இடி வந்து ஒரு அட்டானமஸ் பாடி ஹேஸ் டு ரெஸ்பான்ஸ். we are searching those who is involved wrong thingsனா நாங்கள் அதை ஃபைன் பண்ணுவோம், அதை பார்ப்போம். we must to take for response. அதை நாங்கள் தான் அதை எடுக்கணும்.
அப்படின்ன மாதிரி வச்சிருக்கிறாங்க. இல்லை, இதில் இன்னொன்று, இன்னைக்கு 2 சமூக ஆர்வலர்கள் 2 பேர் வரை இம்ப்ளீட் ஆனாங்க. திரு முரளிதரன் மற்றும் யானை ராஜேந்திரன். அவங்கள சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த அரசு அதுக்கும் எதிர்த்தது. அதை இவர்கள் எல்லோரையும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் பதில் கொடுங்க, 8, 9 வச்சுக்கலான்னப்போ 9ஆம் தேதி நான் நேரிலே, இது ஆன்லைன் கூட வேண்டாம், சொலிசிட்டர் ஜெனரல் நான் சென்னைக்கு வந்து படிக்கிறேன் இருக்கார். நீதிபதி சொல்லிட்டார், இதற்கு மேலாக நான் ஒரு நாள் கூட கொடுக்க மாட்டேன், 9ஆம் தேதி இந்த முடிவு கொடுக்கிறேன், கண்டிப்பா வந்துரும் சொல்லியிருக்காரு. இது அதாவது ஒரு சின்ன உதாரணம் சொன்னா, ஆசிரியர்கள் நானும் நீங்களும் படிக்கிறப்ப அப்பா என்ன சொல்லிட்டு போவார், கண்ணு காதை விட்டுட்டு எங்க வேணா அடிங்க, நல்லா படிக்க நல்லவனாக கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்சி வந்த பிறகு படிக்கும் மாணவர்கள் எல்லாம் குடிகாரனாக்கி நிலை வந்திருக்கிறது. ஒரு நாளைக்கு 70 லட்சம் பாட்டில்கள் விற்கிறது என்று டாஸ்மாக் கூறுகிறது. ஆனால் அடிக்டட் பர்சன் ரஃப்லி 1,30,00,000, அப்போ பாதிக்கு பாதி தான் கணக்கில் வருதுங்கிறதும் அந்த விதத்தில் வருகிறது. தமிழகத்தில் இளம் விதவைகளின் எண்ணிக்கை 11% இருக்கிறது. தேசிய ஆவரேஜ் 6% இருக்கு. இதை போய் கனிமொழிட்டு தான் கேட்கணும். இல்ல, நான் சொல்றது ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டை வச்சு தான் அவங்க தான் சொன்னாங்க. எடுத்துக்கணும் மக்கள். ஐயா நீங்க அவரை கேட்டப்ப சொன்னார் மக்களுடைய ஃபீலிங்னு. 96, 2001 திமுக ஆட்சி வந்த பிறகு தோற்கடிக்கப்பட்ட 5 வருடங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தார்கள். 2006, 11க்கு பிறகு 10 வருடம் எதிர்க்கட்சியாக இருந்தார்கள். இன்றைய நிலையில் அவர்கள் மீண்டும் எழாத அளவிற்கு பல தவறுகள் வருகிறது. 2006, 11 அவர்கள் கிரானைட் குவாரியில் செய்த தவறின் மதிப்பு 1,10,000 கோடி என சகாயம் அறிக்கை கொடுத்தது. அதே மாதிரி தாது மணல் வழக்கில் இப்ப இடி, சிபிஐ வரலாம் என்று கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி அதுல வந்திருக்கும். 5,813 கோடி வசூல் செய்யணும்னு வந்திருக்கு. எனவே சுருக்கமா சார் வந்து நிறைய விஷயம் சொல்றாங்க. ஒரு பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னு கேட்டா, சில நாட்கள் முன்பு இல்லை சில ஆண்டுகளுக்கு முன்பு சில பேருக்கு என்ன அப்படின்னா, தப்பு பண்ணலாம் ஆனால் மாட்டிக்காமல் தப்பு பண்ணணும் அப்படின்னு வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அவளோட அணுகுமுறை செயல்முறை எப்படி இருக்குன்னா, மாட்டிக்கிட்டா கூட பரவாயில்ல, அதையும் ஒரு அரசியல் பிரச்சனையாக மாற்றி அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியுங்கிற மாதிரி அடுத்த தளத்துக்கு நகர்ந்திருக்கிறார்களோ என்று தோன்றுகிறது. இதுதான் ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது தமிழக பத்திரிகை. ஒன்றும் இல்லை, ஐயா குறிப்பிட்டது வந்து 10 வருஷம் டிஎம்கே எதிர்கட்சியாக இருந்தாங்கன்னு. இல்லை, 5 வருடங்கள் தான் இருந்தாங்க. முதல் 5 வருடங்கள் தேமுதிக தான் அஃபிஷியல் அப்போசிஷன். இல்லை, அதுதான் அடுத்தது மேபி இருக்கலாம், அதுக்காக சொல்ல வரேன். சரணபெருமான் ஒரே ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு 10 செகண்ட் எடுத்துக்கிடுங்க. சுருக்கம் எதை சொல்ல வந்தீங்க? அதாவது ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன். அதாவது நீங்க நல்லா உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா, ஓகே, இப்போ கடந்த இந்த ஆட்சி வந்த பிற்பாடு 4-5 முறை டாஸ்மாக் ஊழியர்கள், மேல்மட்ட லெவல்ல இருப்பவங்களும் ஷாப் சப்ளைல இருப்பவங்களும் வந்து நிறைய முட்டல் மோதல்கள், முரண்பாடுகள் இருந்தது. இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பாட்டிலோட கணக்குகள் எவ்வளவு பாட்டில் அவுட் ஆகுது, இன்னும் ஆகுதுன்றதெல்லாம் வந்து நிறைய மிஸ்மேட்ச் இருந்ததுனால அதுவும் ஒரு பிரச்சனையா பல ஊழியர்கள் கண்டிப்பாக முடியாமல் அவர்கள் இந்த சூழ்நிலையில் இருந்தார்கள். இதுதான் அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கு அதுவும் ஒரு காரணம். அங்க நிறைய குளறுபடிகள் இருந்ததுதான் அதனோட விளைவுதான். அவங்க சம்பளமும் கண்டிப்பாக அதை எதிர்த்துதான் அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. சிறப்பு. இன்றைக்கு ஒரு அரசாங்கம் போய் அரசாங்கத்தின் மீது அரசு ஏஜென்சி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிற போது ஏதோ சொன்ன மாதிரி அதை நிரூபணம் செய்து வெளியே வருவது தானே ஒரு அரசுக்கான பொறுப்பு. இந்த வழக்கே தவறு என்று கேட்பது, இதில் வாரண்ட் இருக்கிறான்னு கேட்பதெல்லாம் வந்து சட்ட ரீதியாக எப்படி என்பது எங்களுக்கு புரியவில்லை. சட்டம் தெரிந்தால்தான் நாம் இங்கே உட்கார்ந்து விவாதத்தையும் விவாதித்து கொண்டிருக்கிறோம். ஆக பல வாதங்களை திராவிட முன்னேற்ற கழக அரசு கொச்சையாக வைத்திருக்கிறதா என்ற கேள்வி எழும். இங்கே நம்மளோட பேசுகிற திரு கணேஷ்குமார் அவர்கள் முழுமையாக அதற்கான கிரவுண்டை இழந்திருக்கிறாங்கிறாங்க. அது என்ன கிரவுண்டுங்கிறது தேர்தலில் அந்த வாக்குச்சீட்டில் தெரியும். அதை போன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்களும் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் சரவணபெருமாள் ரொம்ப தெளிவாக வச்சுருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.